ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஜெனி ஜோன் வித் மீ ஆல்வேஸ். ஸோ த காட்ஸ் லவ் ஸ்டோரியில் நம்ம தொடர்ந்து ஆண்டாளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆண்டாளுடைய காதல் அப்படிங்கிறது எதை பற்றி நோக்கி இருந்தது அப்படின்னா விஷ்ணுவோட காதல். அதாவது விஷ்ணு அப்படிங்கிறது யாரும் கிடையாது, கிருஷ்ணர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், அதாவது திருமால். ஸோ இந்த திருமாலனுடைய காதல் அப்படிங்கிறது சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு இருந்தது. இதற்கு முழு காரணம் யாருன்னு சொன்னோம் அப்படின்னா பெரியாழ்வார். ஸோ அந்த பெரியாழ்வாருடைய கொள்கைகள், அவர் கொண்ட பக்தி, அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்படியே கோதைக்கும் வந்தது. ஏன்னா அவர் கண்டெடுத்த உடனே அந்த பெண் குழந்தைக்கு வைத்த பெயர் அப்படின்னா கோதை. அதாவது கோதை அப்படிங்கிறது கோதை தேவி அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது பூலோகத்தால் பிறப்பிக்கப்பட்டவள், பூமி மாதாவாக உருவாக்கப்பட்டவள் அப்படிங்கிறது தான் அந்த கோதையினுடைய அர்த்தம். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவர் இறைவனுக்கு எப்போதுமே பூக்களால் மாலை சூடி இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அப்படிங்கிறது தன்னுடைய முழு முதற் ஒரு தொழிலாகவே பெரியாழ்வார் வைத்திருந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய வழக்கம் பார்த்திங்க அப்படின்னா கோயில்களில் இறைவனுக்கு பூமாலை சாற்றி இறைவனை மனதார முழுவதுமாக வழிபட்டு அதை மக்களுக்கும் அந்த வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுப்பது தான் பெரியாழ்வாருடைய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக காதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிறு வயதிலிருந்தே அவர் அந்த பூத்தோட்டங்களில் இருக்கக்கூடிய பூக்களை பறித்து இவர் மாலையாக கோர்த்து இறைவனுக்கு சாற்றக்கூடிய நிகழ்வில் தினம்தோறும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய சூடு கொடுத்த சுடற்கொடியால் கோதை அப்படிங்கிறது கோதா தேவி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பாவிற்கு தெரியாமல் அப்பா கட்டி வைத்திருக்கிற மாலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தினந்தோறும் தான் அணிந்து கொள்வது வழக்கம் அவங்களுக்கு. அதாவது கண்ணாடி முன்னே நின்று அந்த மாலையை தான் அணிந்து கொண்டு அதை இறைவனோட காதல், அதாவது நம்ம கிருஷ்ணருடைய மனைவியாக இருந்தால் எப்படி இருப்போம், அவரோட இருக்கக்கூடிய காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நான் போட்ட மாலையை தான் இறைவன் போடணும் அப்படிங்கிறத அந்த சின்ன வயசுலேருந்து அந்த சுடி கொடுத்த சுடற்கொடியாளுக்கு மனதில் பதிஞ்சிடுச்சு. அதையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பெரியாழ்வாருக்கு தெரியாது. ஒரு நாள் எதேச்சியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெரியாழ்வார் திடீர்னு கோதையை பார்க்கிறார். கோதை அந்த மாலையை அணிந்து கொண்டு கண்ணாடி முன்னு நின்று பார்க்குறாங்க. இவருக்கு அப்போ தான் ஒரு ஷாக்கிங் வருது. ஆஹா, தினமும் நம்ம வைத்திருக்கிற மாலையை நம்ம பெண் இப்படி தான் அணிந்து கொண்டிருக்கிறாளா, இது தெரியாமலே நம்ம கடவுளுக்கு போய் சாற்றுறோமே, இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறது அவருக்குள்ளார மனசில் வருது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். இறைவன் அதற்கு கோவப்படலை, இல்லை பெரியாழ்வாரை கடிந்து கொள்ளலை. பெரியாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதெல்லாம் அதாவது முறைப்படி தவறானது, சாஸ்திரப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இறைவனுக்கு கொண்டு போகக்கூடிய பொருட்கள் அனைத்துமே ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கிறாரு பெரியாழ்வார். ஆனால் இந்த சிறு குழந்தை தானே அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. அதனால் தன்னுடைய மகளை கொஞ்சம் கடிந்து கொள்கிறார். இதில் உடனே அந்த கோதைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறைவன் அருள்பாலிக்கிறார். அதாவது நீ எப்போதும் அணிந்த மாலை தான் எனக்கு கழுத்தில் வரணும் அப்படிங்கிறத இறைவன் தன்னுடைய கனவுல கோதைக்கு உணர்த்துகிறார். இது பெரியாழ்வாருக்கு தெரியலை. பெரியாழ்வார் அந்த சந்தேகத்துடனையும் பயத்துடனையுமே இறைவனுடைய சந்நிதியில் அந்த மாலையை கொண்டு போகிறார். இல்லை நீ போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி புது மாலையை கோர்த்து அவர் எடுத்து போகிறார். ஆனால் இந்த பெண் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு வந்த கனவுகளை அதாவது தன்னுடைய அப்பா இடத்துல கூறி இறைவனுடைய கேட்குது, எனக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நான் போட்டதை நீங்கள் போட மாட்டீங்களான்னு. அப்போ இறைவன் பெரியாழ்வாருக்கும் அந்த அருள் பாலிக்கிறார். பாலிக்கும் போது தான் அவருக்கு உண்மை தெரிகிறது, தன்னுடைய குழந்தை இறைவனிடத்தில் ஐக்கியமாக போகக்கூடிய குழந்தை, அதாவது திருமாலினுடைய மனைவியே தனக்கு குழந்தையாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த தருணத்தில் தான் பெரியாழ்வார் உணர்கிறார். அதற்காக இந்த ஆண்டாள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் விரதம் இருக்கிறாங்க. இந்த இறைவனோட சேருவதற்கு, தன்னுடைய காதலை இறைவனிடத்தில் வெளிப்படுவதற்கு. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதம் அதாவது கடைசியில் அந்த டிசம்பர் அப்படிங்கிற அந்த மந்தில் வரக்கூடியது. ஒரு மாத காலம் விரதம் இருக்கிறாங்க. அந்த விரத காலத்தில் இவங்க எந்த ஒரு இன்பங்களில் ஈடுபடக்கூடாது. இறைவனையே முழுக்க நினைத்து இறைவனுடைய பாசுரங்களை பாடணும். இறைவனுக்காக இவங்க எழுதக்கூடிய அந்த கவிதைகள் அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் பாடல்களாக வெளிவருகிறது. 30 பாடல்களை ஒரு நாள் ஒரு பாடலாக அவங்க எழுதியிருக்காங்க. இறைவனை நினைத்து கவிதை 30 நாளுக்கும் 30 பாடல்களாக திருப்பாவை அப்படிங்கிறது உருவாகுது. இந்த திருப்பாவையில் அவங்க பாடக்கூடிய பாட்கள் பார்த்திங்க அப்படின்னா
அன்னவயல் புதுவை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சூடி கொடுத்த சுடற்கொடியால், நாராயணனை நமக்கே பறை தருவார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த பாட்டு நீங்கள் திருப்பாவை அப்படிங்கிறது நம்ம போட்டு கேட்கும்போதே அந்த ஓதுவார்கள் ஓதும்போதே அந்த வார்த்தைகள் எல்லாமே தெரியும். அதில் இந்த ஆண்டாளுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனை நினைத்து மட்டும் எழுதாமல் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய உலகம் எப்படி உயர்வாக இருக்க வேண்டும், மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய பாடல்களில் ஆண்டாள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதுவும் இவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே அப்படின்னா இயர்லி மார்னிங், அதாவது இறைவனை விடியற்காலையிலேயே அவங்க வழிபடும் முறை. அப்புறம் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாயங்கால வேலைகள்லையும் இரு வேலைகள்லையுமே இறைவனை, அதாவது முழுக்க முழுக்க அந்த 30 நாட்களுமே இறைவனையே நினைத்து அவர்களுக்காக விரதம் இருந்து இறைவனோட திருமண உறவில் ஈடுபடுவது அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டாளுடைய காதல் கதை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி.